நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையும் அதை விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். ஒண்ணுமே தெரியாத ஸ்கூல் பொண்ணு சின்ன குழந்தைன்னு சொல்றாங்களே, அந்த குழந்தை தான் ரத்தத்தால எங்க பையனுக்கு இத்தனை லவ் லெட்டர் எழுதி இருக்கா. 16 வயசு பொண்ணு எப்படிங்க 28 வயசு பையன் மேல லவ் வந்துச்சு? பள்ளி மாணவிய கத்தியால் குத்திய இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில எப்போ தாலி கட்ட போற மாமான்னு மாணவி எழுதிய லவ் லெட்டர் வெளியானது எப்படி? இளைஞரின் உயிரை பழி வாங்கியது மாணவியின் காதலா இல்லை பணமா? நடந்தது என்ன? அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அம்மா வேலைக்கு போயிருந்த நிலையில வீட்டுல தனியா இருந்த 16 வயசு பள்ளி மாணவியோட கழுத்தை ஒருத்தர் கத்தியால அறுக்கிறதா எல்லாரும் கத்திக்கிட்டு ஓடுறாங்க. உடனே அந்த பகுதியில மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர் அந்த மாணவிய மீட்டு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு ஓடி இருக்காரு. இதுக்கு இடையில மாணவி கழுத்தை அறுத்ததா சொல்லப்படுற ஐயப்பன் தப்பிச்சு ஓடி தற்கொலையும் பண்ணிக்கிறாரு. இந்த சம்பவங்கள் நடந்து முடிஞ்ச 2 நாள்ல இறந்த ஐயப்பனுக்கு அந்த மாணவி இரத்தத்தால எழுதின கத்தையான காதல் கடிதங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சிதம்பரம் அருகே தாய் வேலைக்கு போனதால 11ஆம் வகுப்பு படிக்கும் 16 வயசு மாணவி மட்டும் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த மாணவிய பார்க்க அதே ஊர்ல எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்து வந்த ஐயப்பன்கிற 28 வயசு இளைஞர் வந்திருக்காரு. மாணவிய பார்த்த அவரு, ஏன் என் கிட்ட பேச மாட்ற? உனக்கு இப்போ அவன் முக்கியமா போயிட்டானா? நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பன்னு தானே நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன்னு ஐயப்பன் கேட்டு இருக்காரு. அதுக்கு கோபமான அந்த மாணவி, என் அம்மா தான் நான் உன்கிட்ட பேச வேணான்னு சொல்லி இருக்காங்க, உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல. இதனால கோபமான ஐயப்பன் தன்னோட கீ செயின்ல இருக்கிற கத்தியால மாணவியோட கழுத்தை அறுத்திருக்கான். என்ன சாவடிக்கிறான், காப்பாத்துங்கன்னு அந்த மாணவி அலறலோட கத்த வீட்டு பக்கத்துல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தர் என்னமோ ஏதோன்னு பதட்டத்தோட வேகமா ஓடி வந்ததை பார்த்த ஐயப்பன் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்காரு. உடனே ரத்தம் சொட்ட சொட்ட வீட்டுல இருந்த மாணவிய மீட்ட அவ மருத்துவமனையில சேர்த்திருக்காரு. உடனே தகவல் தெரிஞ்சு மருத்துவமனைக்கு வந்த மாணவியோட அம்மா கதறி அழுததோடு மகளை ஒருதலை காதலால் கொலை செய்ய பார்த்ததா ஐயப்பன் மேல புகார் கொடுத்திருக்காங்க. பள்ளி மாணவியை வீடு புகுந்து தாக்கியதால் ஐயப்பனை கைது செய்ய சிதம்பரம் அருகே கீழமூங்கிலடி கிராமத்துல இருக்கிற ஐயப்பன் வீட்டை போலீசார் முற்றுகையிட்டு இருக்காங்க. தன்னோட வீட்டை சுத்தி போலீஸ் இருக்கிறத பார்த்த ஐயப்பன் வீட்டுக்கு வராம அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசி இருக்காரு. இனிமே உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்ன ஐயப்பன் சிதம்பரம் அருகே இருக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு பின்னால இருக்கும் மரத்தடியில தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. ஐயப்பனை தேடி அலைஞ்ச போலீசாருக்கு அவருடைய உடல் கிடைச்சதும் மாணவிய தாக்கிய வழக்கு அப்படியே சைலண்ட் ஆனது. இந்த நிலையில தான் தன் மகளை ஒரு தலையா காதலிச்சதா ஐயப்பன் மேல புகார் கொடுத்தது எல்லாமே போய் ஐயப்பனை அந்த மாணவியும் காதலிச்சிருக்கிறதா ஐயப்பனோட அம்மாவும் உறவினர்களும் ஆதாரத்தோடு போலீஸ்ட சொல்லி இருக்காங்க. ஐயப்பன் ரூம்ல இருந்து அந்த மாணவி ரத்தத்தால எழுதின லவ் லெட்டர்களை வெளியில காட்டியிருக்கு ஐயப்பன் குடும்பம். அந்த கடிதங்கள்ல ஸ்ரீராம் ஜெயம் எழுதின மாதிரி ஐயப்பன் ஐயப்பன்னு மாறி மாறி இதே வரிகளை வரிசையா எழுதியிருக்கு அந்த பொண்ணு. இன்னொரு லெட்டர்ல எப்போ கல்யாணம்னு கேட்டு ஹார்ட்டின் போட்டு இருக்கு. இதுக்கும் மேல ஐயப்பனும் மாணவியும் கைகோர்த்து இருக்கிற போட்டோ பிரேமும் ஐயப்பன் வீட்டுல இருந்திருக்கு.
இதையெல்லாம் ஊருக்கு காட்டின ஐயப்பன் குடும்பம் என் பையனுக்கு அந்த பொண்ணை கட்டித்தர்றேன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்போ என் பையன் மேலேயே கொலைப்பழிய போட்டு உயிரையே எடுத்துட்டாங்கன்னு தலையில அடிச்சு அழுதுருக்காங்க. 16 வயசு சின்ன பொண்ணு குழந்தைன்னு சொல்றாங்களே, அந்த குழந்தை ஏன் எங்க பையனுக்கு ரத்தத்தால லவ் லெட்டர் போடணும்னு லாஜிக்கா கேட்டு இருக்காங்க. இதோட நாங்களும் அந்த பொண்ணு குடும்பமும் தூரத்து உறவுன்னும் சொன்ன ஐயப்பன் குடும்பம் அந்த பொண்ணு குடும்பத்துக்கு தன்னோட மகன் பணமெல்லாம் கொடுத்ததையும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சு அதையே குற்றச்சாட்டாவும் முன் வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சொல்றாங்க, குழந்தைன்னு சொல்றாங்க. குழந்தைதான் இவ்வளவு லவ் லெட்டர் எழுதுதா? குழந்தைதான் இவ்வளவு லவ் லெட்டர் எழுதி பையன்கிட்ட கொடுக்குதா? குழந்தைக்கு இதெல்லாம் தெரியுமா? லவ் லெட்டர் எழுதுறது போறது குழந்தைக்கு தெரியுமா? 16 வயசு பொண்ணுன்னு சொல்றாங்கல்ல, 16 வயசு பொண்ணுக்கும் 29 வயசு பையனுக்கு எப்படி லவ் வரும்னு கேட்கறாங்க. 16 வயசு பொண்ணு இவ்வளவு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காப்பா, அது இதுக்கு என்னங்க பதில் சொல்லுவாங்க? ஹார்ட் போட்டு ரத்தத்தால எழுதிருக்காங்க. 2 குடும்பமும் மாத்தி மாத்தி ஒருத்தர் மேல ஒருத்தர் புதுசா குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறதால வழக்கு விசாரணை வேகம் பிடிக்காம ஸ்லோவாகி இருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில்.